ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான முட்டை கிரேவி பார்த்துக்குவோம். அதுக்கு நான் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 4 முட்டையை போடுறேன். இதில் ஒரு சின்ன டிப் சொல்லி கொடுக்குறேன். முட்டையை வேக வைக்கும்போது ஒரு துளி எண்ணெயும் கொஞ்சோல கல் உப்பும் போட்டிங்கன்னா சீக்கிரமாக முட்டையோட ஓடு கலண்டு வந்துடும். ஒரு 7 மினிட்ஸில் முட்டை நல்லா வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் இங்கே ஒரு 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுக்க போகிறேன். வெங்காயத்தை நல்லா நைஸாக வெட்டினதுக்கு பிறகு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு இந்த வெங்காயத்தையெல்லாம் நம்ம அதில் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து போட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சுக்கலாம். வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ ஈஸியாகிட்டு அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி வெங்காயம் சீக்கிரமாக நமக்கு வதங்கி கிடைக்கும். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கியாச்சு. இப்போது தக்காளி பழம், ஒரு தக்காளி பழத்தை நல்லா நைஸாக பொடிசாக வெட்டி அதையும் நம்ம வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணி அதை நல்லா பச்சை வாசம் போக வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நாம் நறுக்கி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு 1 ஸ்பூன் மல்லி மிளகாய் தூள் நான் சேர்த்தே அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போக நல்லா வதக்கினதுக்கப்புறமாட்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுக்கணும். நல்லா கொதித்து நல்ல வாசம் வரும். வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக 1 கப், நான் இங்கே 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். முட்டை குழம்புக்கு தேங்காய் பால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சதுனால இங்கே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்சமாக கறி மசாலாவும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் முட்டையை எடுக்கிறேன் பாருங்கள். ஓடு எவ்வளோ ஈஸியாக கலண்டு வருது. அந்த எண்ணெயும் உப்பும் போடுறதுனால ஓடு ஈஸியாக கலண்டு வந்துடும். அந்த முட்டையை நம்ம வெங்காயத்தோடு ஆட் பண்ணால் நம்மளுடைய முட்டை கறி ரெடி ஆகிரும். இதை ஆப்பத்துக்கும் எடுத்துக்கலாம், சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ ஆப்பத்தோடு தான் இந்த முட்டைக்கறியை யூஸ் பண்ண போகிறேன். ஆப்ப ரெசிபி நான் உங்களுக்கு தனியாகவே அப்லோட் பண்ணுறேன். ஆப்பம் முட்டைக்கறி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிடலாம் வாங்க. தேங்க்யூ.